இப்போ ஓபியில் வர நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின், அதாவது மூட்டு வலின்னு வராங்க. அது ஒன்று நம்மளோட நீ ஜாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹிப் ஜாயிண்ட்டாக இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வர்றது நீ ஜாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இந்த மாதிரி வந்துட்டு அந்த மூட்டு வலி, அதாவது அந்த மூட்டு எலும்பு தேய்மானம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் குட் பி ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். ஒன்று ஏஜ்னால் வரலாம், அதாவது டீஜெனரேட்டிவ் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று இன்ஃப்ளமேஷனால் வரலாம். இன்ஃப்ளமேஷனால் வர்றது, அதாவது வீக்கம், இது எதனால் வருது அப்படின்னா உங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம், முடக்குவாதம்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால வரும். இன்னொன்று இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், இதுதான் நான் சொன்ன அந்த எலும்பு தேய்மானம் நார்மலாக இருக்குது. சில டைம் மிச்சவங்களுக்குலாம் யாருக்கு வரலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அடிப்பட்டவங்களுக்கு, இந்த மூட்டில் அடிப்பட்டு ஒழுங்காக ஒரு ப்ராப்பராக போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டு ஒரு நாட்டுக்கட்டோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஃப்ராக்சரோ இல்லை மினிமலாக ஏதாவது அந்த இடத்துல ஒரு இஷ்யூ ஆயிருந்தாலுமே ஜாயிண்ட்டுக்குள்ளே ஏதாவது ஜவ்வோ இல்லை நார்மலாக ஒரு ப்ராப்பர் டாக்டர், ஒரு ஆர்த்தோபெடிஷனை பார்க்காம இந்த மாதிரி அவங்க பண்ணதுனால என்ன ஆகுனா, ஈஸியாக அந்த மூட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா தேஞ்சிரும். ஸோ இதுதான் வந்துட்டு ட்ராமா, அதாவது ப்ரீவியஸ் ட்ராமா. இதனாலேயும் வரலாம். மெயினாக இன் உமன்ஸில் வந்துட்டு இட் இஸ் காமன் ஈவன் ஆஃப்டர் மெனோபாஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்துட்டு எப்போ அவங்களுக்கு கம்மியாக சுரக்க ஆரம்பிக்குதோ, ஸோ அந்த டைமில் கால்சியம் எவ்ரிதிங் இஸ் கெட்டிங், அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுறது. மற்றது ஏஜ்.